How are you all, guys? So, my Nila? Alhamdulillah, sir. நீங்க? Okay. Oh, yes. Happy, ma. I'm also very happy. After 2 weeks, நான் அவளே பார்க்குறேன். லாஸ்ட் வீக்குக்கு வீக் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சேன். அதுக்கு பிறகு சாஃப்டா மேடம் கிளாஸ் நடந்துச்சு. இப்போ எங்களோட கிளாஸ் வீக்குனா சூப்பர். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நாங்கள் அதுக்கு முதல்ல இந்த லாஸ்ட் கிளாஸ்ல தட் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் என்னென்னத்தை லேர்ன் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன குயிக் ரிவிஷன் வந்து செய்வோம். நம்பர் 1, வாட் இஸ் இங்கிலீஷ்? இங்கிலீஷ்னா என்னது? அது ஒரு ஜஸ்ட் லாங்குவேஜ் மட்டும்தான், நாலேஜ் ஒன்று இல்லை. ஏன் நாங்கள் அதை படிக்கணும்? இங்கிலீஷ்னா வெறும் 4 விஷயங்கள் தான். நம்பர் 1 என்னது? இங்கிலீஷால பேசணும், மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு விளங்கிக் கொள்ளணும், நாங்களாகவே இங்கிலீஷால எழுதணும், எழுதிக்கிறது வந்து வாசிச்சு விளங்கிக் கொள்ளணும். இந்த 4 தான் இங்கிலீஷ். பேசுறதுண்டா ஃப்ளூவெண்டா பேசணும், கேட்கறதுண்டா கிளியரா கேட்கணும், நாங்களாக எழுதணும்னு சொன்னா பெர்ஃபெக்டா எழுதணும், எழுதிக்கிறது ஒன்று வாசிச்சு விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னா ஃபுல்லா வாசிச்சு விளங்கிக் கொள்ளணும். இந்த 4 கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. இதுதான் 4 தான் இங்கிலீஷ். இந்த 4ஐயும் நாங்க ஆக்டிவா பண்ணி கொள்றதுக்கு, எங்களுக்கு கொண்டு வரதுக்கு எங்களுக்கு 2 டூல்ஸ் தேவை. நம்பர் 1 கிராமர், நம்பர் 2 வோகேபுலரி. இதை எப்படி எங்களுக்கு கொண்டு வரது? எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, இம்ப்ளிசிட் லேர்னிங் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த 2 மெத்தட்லையும் வச்சு நாங்க இது எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று பார்த்தோம். அதுல இம்ப்ளிசிட் லேர்னிங் அப்படின்ற மீனிங் என்னது? நாங்க கிளாஸுக்கு போக மாட்டோம், படிக்க மாட்டோம், ஆனா சில ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுனால இங்கிலீஷ் எங்களுக்கு எங்களை அறியாம எங்களுடைய மூளைக்குழுக்கு வந்துடும், எங்களை அறியாம எங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். இதுதான் சொல்லுவாங்க இம்ப்ளிசிட் இன்புட், இம்ப்ளிசிட் அவுட்புட். இது நாங்க பார்த்தோம். இத சரியா அடிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? சில ஆக்டிவிட்டிஸ் நாங்க செய்யணும், சில டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணா சம்டைம்ஸ் ஒழுங்கா கிளாஸ் ஒன்றுக்கு போவாட்டியும் எங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுமா இருக்கும் சில பேருக்கு. அதை எப்படி கொண்டு வரதுன்னா நிறைய டெக்னிக்ஸ்கள் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லிட்டு முதல்ல ஒரு டெக்னிக் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாட் இஸ் த டெக்னிக்? இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேச சொன்னீங்க. வெரி குட். அந்த டெக்னிக்கு நேம் சொல்லுவாங்க எட் இன் டபிள்யூ டெக்னிக். எட் இன் டபிள்யூ டெக்னிக். ஓகே, எட் இன் டபிள்யூ டெக்னிக். எட் இன் டபிள்யூ டெக்னிக் அப்படின்னா மீனிங் என்னது? நாங்க தமிழால ஸ்பீக் பண்ணும்போது தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும். அது யாரோட எல்லா இடத்துலையும், வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இடத்துலையும் நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். உதாரணத்துக்கு கதவை கொஞ்சம் மூடுங்கன்னு சொல்ல வேணாம், டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. வெரி சிம்பிள். அந்த இடத்துல கதவுக்கு பதிலாக டோர்ன்ற வேர்டையும் மூடுக்கு பதிலாக க்ளோஸ்ன்ற வேர்டையும் யூஸ் பண்ணுறது வெரி சிம்பிள். எல்லாருக்கும் மேலும் கடையில் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிடும். இப்படி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா காலப்போக்கில் அந்த தமிழ் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிந்து இல்லாமல் போயிட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு நீங்க இங்கிலீஷால பேச ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களோட வாய், உடம்பு, மூளை, உங்களோட எல்லா நர்வ்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ்க்கு பழவி. அதுக்கு பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷால பேசுறது வந்து உங்களுக்கு சரியான ஈஸியா இருக்கும். இந்த டெக்னிக்கை நான் சொல்லி தந்து இதுக்கு சில ஆக்டிவிட்டிஸை நான் செய்ய சொன்னேன். செஞ்சு பாத்தீங்களா? இந்த டெக்னிக்கை நீங்க உங்களோட ஹவுஸ்ல ப்ராக்டிஸ் பண்றீங்களா? உங்களோட மாமாவோட, டேடாவோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலி மெம்பர்ஸோட, நேபர்ஸோட நீங்க தமிழ்ல பேசும்போது இப்போ கொஞ்சம் கூட இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா? எஸ். அது பாருங்க, நீங்க ஓ சார்ன்றதே பிலே, நீங்க என்ன சொல்லணும்? எஸ் சார்ன்றதை சொல்லணும். ஓகே, அப்ப ஓடு சொல்லக்கூடாது, எஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா ஏன்னா ஓக்கு இங்கிலீஷால எஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை யூஸ் பண்ணணும். நான் சொல்லல வந்த உங்ககிட்ட என்னையோட 100% இங்கிலீஷால பேசுங்க, வெள்ளக்காரி மாதிரி அப்படி சொல்லல. தமிழ்ல ஸ்பீக் பண்ணுங்க, தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. Shall we do that? நாங்க ட்ரை பண்ணுவோமா? ஓகே ஓகேம்மா, ஓகே. யாம்மா, ஓகே. இப்ப நாங்க இன்னைக்கு புதிய லெசன் ஒன்று பாக்குறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நாங்க லேர்ன் பண்ணது இல்லையோ அல்லது வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா உமா உங்களுக்கு? நோ டவுட்ஸ். ஓகே ஓகே.
இப்ப நான் கிராமர் லெசன்களுக்கு போறதுக்கு முதல்ல நாங்க கொஞ்சம் ஃபன் எடுப்போம். ஃபன். ஓகே. நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணணுமா? உங்களுக்கு மமா இருக்குது. உம்மா. சரியா? மதரா? அந்த மதரோட தாத்தா. தாத்தாக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? தாத்தா. பொதுவா தாத்தா, அக்கா. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அப்ப சகோதரிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அது எப்படி? தாத்தாவும் சகோதரியும் உண்டாவே இல்லாதே. சகோதரிகளுக்கு தான் தாத்தா. எல்டர் சிஸ்டர் சொன்னது யாரு? எங்கட ஜைனப். ஓகே ஓகே. ஜைனப் சொன்ன சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. துபாயா? சாரி. அப்ப நீங்க சொன்னீங்க சாரி. சிஸ்டர் சொன்னா சகோதரி, எல்டர் சிஸ்டர் சொன்னா தான் தாத்தா, அக்கா. அப்ப தங்கச்சிக்கு என்ன சொல்ற? யங்க சிஸ்டர். சார் கத்தவான புத்தளத்திலிருந்து கத்துனா இங்க கேக்குது. மட்டு உள்ள ஜூமே தேவையில்ல, மைக்ரோசாஃப்ட் கிளாஸே தேவையில்ல. சரி. இப்பம்மா எங்கட மதரோட எல்டர் சிஸ்டர் தமிழ்ல உம்மோட தாத்தாக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பெரியம்மான்னு நாங்க சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? பிக் மதரா? ஐயோ, பிக் மதர்னு சொன்னா அது உம்மா பெருசுன்னு அர்த்தம். நோ ராங். ஓகே, பிக் மதர் இல்ல. வெரி குட். ரஹ்மீன் சொன்னதுல சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்குது. அது என்டி இல்ல, அதுக்கு சொல்லுவாங்க ஆண்ட். நோட் பண்ணிக்கோங்க. AUNT, ஆண்ட். அந்த ஆண்ட நாங்க செல்லாம எப்படி கூப்பிடுவோம்? ஆண்டின்னு கூப்பிடுவோம். ஏன்னா ஆண்ட், AUNT அப்படின்றதுதான் வேர்டு. அதை நாங்க செல்லமா ஆண்டின்னு நாங்க கூப்பிடுவோம். என்டி அப்படின்ற ஒரு வேர்டு இந்த உலகத்துல இல்ல. சரியா? இப்ப நாங்க ஜிம்ம பார்த்து ஜிம்மி, பப்ப பார்த்து பப்பி அப்படி சொல்ற மாதிரி ஆண்ட பார்த்து நாங்க செல்லமா ஆண்டி அப்படின்னு கூப்பிடுவோம். இப்ப எல்லாரும் எனக்கு ஆண்டின்னு சொல்லி காட்டுங்க. ஆண்டி சொல்லி காட்டுங்க. ஆண்டி. வெரி குட், வெரி குட். குட். ஆட்டி இல்ல, ஆண்டின்னு ஆண்டி. ஆண்டி. இப்ப எங்கட மதரோட யங்க சிஸ்டர் தமிழ்ல அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? தமிழ்ல சின்னம்மா, சித்தி, புஞ்சி, அது அப்படிதான் வரும். அப்ப அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? அதுக்கும் ஆண்டி தான் சொல்றேன். வெரி குட். அப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். எங்கட மமாட எல்டர் சிஸ்டரோ யங்க சிஸ்டரோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க சொல்லுவோம் ஆண்டி. எங்கட டெடா இருக்கிறாரு. டெடாட எல்டர் சிஸ்டர் தமிழ்ல நாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? மாமி. ஆண்டி. அவங்களுக்கு நாங்க தமிழ்ல மாமின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? ஓமா, அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? அதாவது வாப்பட எல்டர் சிஸ்டர் மாமி. என்டி. என்டி இல்லடா, அவங்களுக்கும் ஆண்டி தான். அவங்களுக்கும் ஆண்டி தான். எங்க டெடாட யங்க சிஸ்டர் வாப்பட தங்கச்சி அவங்களுக்கு நாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? அவங்களுக்கும் ஆண்டி. அப்ப பாருங்க, மமாடையோ டெடாடையோ கூட பிறந்த சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நாங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டி. வெரி குட். இப்ப நாங்க வருவோம் ஆம்பளை. டெடாட நானா எல்டர் பிரதர். டெடாட எல்டர் பிரதர் அங்கிள். அங்கிள்.
டெடாட யங்க பிரதர் சாச்சா தாவுல மீட் uncle, அவரு யாரு uncle, அவரும் அங்கிள். மமாட எல்டர் பிரதர் இப்சிகார் uncle, அங்கிள் அங்கிள். டெடாட மமாட யங்க பிரதர் ஹவுசுல் uncle, அங்கிள் அங்கிள் எல்லாம் அங்கிள். அப்ப மமாடையோ டெடாடையோ கூட பிறந்த ஜென்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க என்ன சொல்லுவோம்? uncle, அங்கிள். இந்த அங்கிள்மார்களோட வைஃப்மார்களுக்கும் நாங்க என்ன சொல்லுவோம்? auntie, ஆண்டி ஆண்டி. ஆனா அந்த ஆண்டி வந்து பாருங்க எங்களோட மமா டேடாவோட கூட பிறந்திக்க மாட்டாங்க. மமா டேடாவோட கூட பிறந்த ஜென்ஸ கல்யாணம் முடிச்சதுனால நாங்க அவங்கள பார்த்து ஆண்டின்னு சொல்லுவோம். கரெக்டா? yes, கரெக்ட். அதே மாதிரி ஆண்டி இருக்கிறாங்க. ஆண்டி அதாவது மமா டேடாவோட கூட பிறந்த லேடிஸ். எங்களோட மம்மாவோடய டேடாவோடய கூட பிறந்த லேடிஸ். அவங்க கிட்ட ஹஸ்பண்டா வேலை பாக்குறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்றேன்? அவங்களுக்கும் நாங்க அங்கிள் தான் சொல்றேன். ஆனா அந்த அங்கிள் வந்து எங்கட மமா டேடாவோட கூட பிறந்த ஜென்ஸ் இல்ல. மமா டேடாவோட கூட பிறந்த லேடிஸ மெரி பண்ணதுனால பாவம். அதனால அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றேன்? அங்கிள் சொல்றேன். இது கிளியரா? ஓகே. இப்ப நான் அடுத்த கொஸ்டின் கேக்குறேன். இந்த கூட பிறந்தவங்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? கூட பிறந்தவங்க சகோதர சகோ வெரி குட். சிப்லிங் ஸ்பெல்லிங் பண்ணுங்க. சீக்வன்ஸ் இல்லவா? அது சல்வாரிக்கு போடுறேன். சீக்வன்ஸ் அது அபாய்க்கு போடுறேன். இது சிப்லிங்ஸ். நார்மலா போகணும். பதறக்கூடாது. SIBLINGS வெரி குட். அப்ப தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. SIBLINGS சிப்லிங்ஸ். அன்றைக்கு நான் ஒருத்தர் கேட்டேன், இங்க வாங்க ரம்ஜான் உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவர் சொன்னார் 42. 42 42 பேர் கூட பிறந்தவங்க இல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து எங்களோட வார்டுல என்னையோட கூட பிறந்தவன். அப்படி அதையா கேட்டேன். கூட பிறந்தவங்களுக்கு அங்க கூட சேர்ந்து பிறந்தவங்க அதை கேட்கல. கூட பிறந்தவங்கன்னா மீனிங் என்ன? எங்கட மாமா டேடாவோட சேம் பாவத்துல பிறந்தவங்க. இது பழைய ஜோக் வந்து முந்தி சொல்லுவாங்க ஜோக். இப்ப சிப்லிங்ஸ் வாங்க. இப்பமா எனக்கு சொல்லுங்க, இந்த கசின்ன்றது என்னது? மச்சான், மச்சான். என்ன மச்சான்? தாத்தட மாப்பிள்ள. அவருக்கு அவர் மச்சான். ஓகே. இப்திகார் தாத்தட மாப்பிள்ள இப்திகார் அவர் மச்சான். அவரை பார்த்து கசின் சொல்ற இல்லையா? அது ராங். yes, அப்ப என்னது சரியா? கசின் என்னது? brother, cousin இவ்வளவு brother, காலம் தெரியாம தான் எல்லாத்தையும் கசின் சொல்றேன். ஆ மாமட மவன். அப்ப மாமட மவளுக்கு என்ன சொல்றேன்? cousin sister, ஓகே. இப்ப நாங்க எல்லாம் குழம்பி போயிட்டு இருக்கிறோம். mhm, உங்களோட ட்ரோயரை திறந்து மூளை எடுத்து மறுபடியும் வைங்க. சரி. இப்ப நான் வந்து சொல்லி தரேன். கசின் சிஸ்டர் கசின் பிரதர்ன்னு சொல்லி ஒன்று இல்ல. கசின் தான் இருக்குது. அது ஜென்ஸுக்கும் வரும், லேடிஸுக்கும் வரும், மேலுக்கும் வரும், ஃபீமேலுக்கும் வரும். இப்ப நாங்க பார்த்தோம் தானே எங்கட மமா டெடா. மமா டெடாவை சேர்த்து ஒரு பேருன்னு சொல்லுங்களேன். அப்ப ஒரே அலட்டியாகி மமா டெடா வாய் நோது. மமா பேர் இல்ல கோரஸ்ல கத்துறாங்க. ஓகே. கூலா கத்தணும். பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸ் சிபிலிங்ஸ் இருக்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸோட கூட பிறந்தவங்க. அவங்க யாரு? அங்கிள் ஆண்டி பெரியம்மா பெரியப்பா சாச்சா சாச்சி எல்லாம் வரும். இப்ப இந்த பேரண்ட்ஸ் சிபிலிங்ஸ் வந்து எங்கட அங்கிள் ஆண்டி. அவங்க பெத்து போட்ட எல்லாமே எங்களுக்கு யாரு? கசின்ஸ். பெரியம்மாட மவனை பார்த்து நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நான் ஆண்டுவோம். கசின். சாச்சாட மவனை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? தம்பிடுவோம். நான் ஆண்டுவோம். கசின். பெரியம்மா பெரியப்பாட மவளை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? தாத்தா தங்கச்சி விண்டுவோம். கசின். இந்த பக்கம் மாமா மாமியிட மவனை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? மச்சான். கசின். மாமா மாவிட மவளை பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம்? மைனி. கசின். அப்ப எங்கட பேரண்ட்ஸ்ட சிபிலிங்ஸ்ட புள்ளைகள் எல்லாருமே எங்களுக்கு யாரு? கசின். இப்ப கிளியரா?
cousin. ஓகே, எல்லாம் கிளியர் தானே? ஓகே, இப்ப எங்கட இப்படி சொன்னீங்களே, நான் வந்து சொன்னேன் மச்சான்னு சொன்னீங்க. எங்கட உம்மா வாப்பாட தாத்தா தங்கச்சியில மவனை பார்த்து நாங்க மச்சான்னு சொல்லலாம். இப்போ நீங்க வந்து ஒரு போய் உங்களோட வாப்பாட தாத்தாடையோ தங்கச்சியுடையோ மவள், அது யாரு உங்களுக்கு? மைனி, அவ கசின். அது இல்ல, நான் இப்ப இப்படி கேட்கிறேன். உங்களுக்கு தாத்தா தங்கச்சி இருக்கிறாங்க, சிப்லிங்ஸ் இருக்கிறாங்க, நானா தம்பி இருக்கிறாங்க, அவங்க மெரி பண்றாங்க. உங்களோட நானா, உங்களோட எல்டர் பிரதர், அந்த எல்டர் பிரதர் மெரி பண்றாரு. மெரி பண்ண லேடி வந்து பரீனா. அவங்க யாரு உங்களுக்கு? நானோட Cousin வைஃப். sister. பீல, ஐயோ பீல ரோங். அவங்க சத்தியமா கசின் இல்ல. அவங்கள பார்த்து கசின் சொன்னா போயிட்டுருவாங்க, ஒன்னாவது நாளே போயிட்டுருவாங்க விட்டு விட்டு. ரோங். sister-in-law. வெரி குட். முகமது ரிஸ்மின் ஃபாத்திமா. அடுத்த பேர் காணும். உன் நேம் என்னமா? ஃபுல் நேம் ஃபாத்திமா ஷாம்லா. வெரி குட். ஷாம்லா சொன்னதான் கரெக்ட் ஆன்சர். அவங்க வந்து சிஸ்டர் இன் லோ. எங்கட நானோட வைஃப் எங்களுக்கு சிஸ்டர். எங்கட நானா எங்களுக்கு எல்டர் பிரதர். அவங்களோட வைஃப் யாரு? சிஸ்டர் இன் லோ. எங்கட தம்பிட வைஃப் யாரு? Brother-in-law. பிரதர் இன் லோவா? ஆட ஆண்டவனே, தம்பிட வைஃபை பார்த்த பிரதர் இன் லோ. அவங்களும் சிஸ்டர் இன் லோ. Sister-in-law. பத்தக்கூடாது. ஓகே. இப்ப எங்கட தாத்தா இருக்கிறாங்க. தாத்தாட ஹஸ்பண்ட் யாரு? brother-in-law. பிரதர் இன் லோ. தங்கச்சிட ஹஸ்பண்ட் யாரு? Brother-in-law. பிரதர் இன் லோ. இப்ப கிளியரா? அப்ப எங்கட சிப்லிங்ஸ் ஹஸ்பண்டோ வைஃபோ அவங்கள பார்த்து நாங்க பிரதர் இன் லோ சிஸ்டர் இன் லோன்னு சொல்லலாம். இப்ப இந்த ஹஸ்பண்டோ வைஃபோ அப்படி சொல்றது சரி கஷ்டம். ரெண்டுக்கும் சேர்ந்து பொதுவான வேர்டு சொல்லுங்க. ஸ்பவுஸ். வெரி குட். உம்மா இல்லாட்டி வாப்பா, இந்த ரெண்டு பேரையும் பார்த்து பொதுவா நாங்க சொல்லுவோம் பேரண்ட். அதே மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாட்டி வைஃப், இது ரெண்டுக்கும் நாங்க பொதுவா சொல்ற வேர்டு என்னது? ஸ்பவுஸ். SPOUSE. ஸ்பவுஸ். கிளியரா? ஓகே. ஆமா, கேளுங்க, டவுட் கேளுங்க. திரும்ப சொல்லுங்க சார் அந்த வேர்ட்ஸ். ஸ்பவுஸ் நோட் பண்ணிக்கோங்கம்மா. SPOUSE. ஸ்பவுஸ். ஸ்பவுஸ்னா வாழ்க்கை துணை. பேர். ஏண்ட ஸ்பவுஸ் வந்து என்ன வைஃப், என்ன வைஃப் ஸ்பவுஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அந்த மாதிரி. அப்ப உங்களோட சிப்லிங்ஸ் ஸ்பவுஸ் மார்கள் எல்லாம் யார் உங்களுக்கு? பிரதர் இல்லோ சிஸ்டர் இல்லோ. இப்ப ஓகே, சொல்லுமே. உங்களோட பிரதர் நானா மெரி பண்ணிட்டாரு. சரியா? ஜமால்டி மெரி பண்ணிக்கிறாரு. அவரோட வைஃபோட உம்மா அவருக்கு யாரு? உங்களோட நானாக்கு யாரு? ஆண்டின்னு நீங்க கூப்பிடுவீங்களா இருக்கும். ஆனா சரியான டேர்ம் என்னது? மதர் இல்லோ, மாமியார். ஏண்ட வைஃபோட உம்மா எனக்கு யாரு? மதர் இல்லோ. ஏண்ட வைஃபுக்கு ஏண்ட உம்மா யாரு? மதர் இல்லோ. சரியா? வைஃபோட வாப்பா யாரு எங்களுக்கு? father-in-law. வைஃபுக்கு ஏண்ட வாப்பா யாரு? வெரி குட். அப்ப நாங்க இன்னைக்கு அங்கிள் ஆண்டி பார்த்தோம், கசின் பார்த்தோம், மதர் இன்லோ ஃபாதர் இன்லோ பார்த்தோம், சிஸ்டர் இன்லோ பிரதர் இன்லோ பார்த்தோம். ஜாதியா? சரி. இப்ப உங்களோட உம்மாடையோ வாப்பாடையோ உங்களோட பேரண்ட மதர் இன்னும் மீக்கிறாங்க 80 வயசு. அவங்கள நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கிராண்ட் மதர்ன்னு சொல்லுவோம். கிராண்ட் மதர், கிராண்ட்மா, கிரானி அப்படியெல்லாம் நாங்க சொல்லுவோம்.
GRANNY அப்படியெல்லாம் நான் சொல்லுவோம். எங்கட பேரண்ட டெடா ஃபாதர். ஓ அவர் கிராண்ட் Grandfather. ஃபாதர். வெரி குட். அந்த கிராண்ட் ஃபாதருக்கும் கிராண்ட் மதருக்கும் நீங்க யாரு? மரியம் யாரு? கிராண்ட் டாட்டர். கிராண்ட் டாட்டர். அதே மாதிரி நுஸ்கி யாரு? கிராண்ட் சன். கிராண்ட் சன். வெரி குட். ஜாதி ஏனா குட். இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், சில ஊடுவல்ல எங்கட கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதரோட மதர் இன்னும் இருப்பாங்க. கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதரோட மதர் இன்னும் இருப்பாங்க. ஏன்னா உம்மமாட உம்மா, வாப்பமாட உம்மா, அப்பாட உம்மா அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றேன்? உம்மாட உம்மாட உம்மா. அவங்களுக்கு நாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. கிளம்புக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த ஆயில் பாக்ஸ் தருவேன். நான் அவனுக்கு ஆயில் பாக்ஸ் தருவேன். அவன் யார் சொல்றாங்க? யாருக்குமே தெரியாதா? ஓ காட். தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஐயோ, உங்களோட வீட்டுல எப்படியா செய்கிறாங்களா? உம்மமாட உம்மா அப்பாட உம்மா செய்கிறாங்களா? அப்பமாட உம்மா செய்கிறாங்க. அவங்களை நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? கிரேட் கிராண்ட்மா. வெரி குட். அஃபா. அஃபா தான் சரியா சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க கிரேட் கிராண்ட் மதர். அவங்க சொல்லுவாங்க என்னது? கிரேட் கிராண்ட் மதர். கிரேட் கிராண்ட் மதர். என்ன ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? எஸ். எஸ். கிரேட் கிராண்ட் மதர். உங்களோட மதருக்கு சொல்லுவாங்க மதர், அவங்களோட மதருக்கு சொல்லுவாங்க கிராண்ட் மதர். அவங்களுக்கு மதருக்கு என்ன சொல்லுவாங்க? கிரேட் கிராண்ட் மதர். சரியா? இதே அப்பா இருந்தா உம்மமாடையோ அப்பாடையோ வாப்பா, அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கிரேட் கிராண்ட் ஃபாதர். கிரேட் கிராண்ட் ஃபாதர். வெரி குட். இப்பம்மா நீங்க ஒரு கேர்ள் வச்சுக்கோங்களே, உங்களோட மதருக்கு நீங்க யாரு? டாட்டர். டாட்டர். உங்களோட கிராண்ட் மதருக்கு நீங்க யாரு? கிராண்ட் டாட்டர். கிராண்ட் டாட்டர். உங்களோட கிரேட் கிராண்ட் மதருக்கு நீங்க யாரு? கிரேட் கிராண்ட் டாட்டர். கிரேட் கிராண்ட் டாட்டர். தமிழ்ல அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பேத்தி. இல்ல பேத்தி இல்ல. உங்களோட கிராண்ட் மதருக்கு தான் நீங்க பேத்தி. கிரேட் கிரேட் மதருக்கு நீங்க உங்களுக்கு சொல்லுவாங்க கொள்ளு பேத்தி. பூட்டியா? பூட்டி பூட்டி அந்த மாதிரி. ஓகே, கொள்ளு பேத்தி பூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களோட மதர் வந்து உங்களுக்கு உம்மா, மதர் வந்து உம்மம்மா. அவங்களோட உம்மா யாரு உங்களுக்கு? பெத்தம்மா இல்லாட்டி கொள்ளு பாட்டி அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு அப்படி ஆசிரியர் இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல ஆசிரியர் அப்படி இருக்கிறாங்கன்னா லக். ஏன்னா மாஷால இன்னும் காலம் இருக்கிறது வந்து பெரிய லக்னா குட் திங். அப்ப கிரேட் கிராண்ட் மதர் கிரேட். ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த கிரேட் கிராண்ட் மதரோட மாமாவும் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 112. இவங்களுக்கு என்ன சொல்றேன்? கிரேட் 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 மதர். அட ஆண்டவனே, அட பாவியலா, உங்களோட மூளையை அப்படியே கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வை. சாரி மண்டே, நல்ல ஐடியா. ஆனா நீங்க சொன்ன ஆன்சர் நான் ஓரளவுக்கு இது அவங்க சொன்னாங்க எப்படின்னா, அவங்க வந்து கிரேட் கிரேட் கிராண்ட் மதர். இப்ப சைனா மாதிரியான நாடுகள்ல வந்து அதுக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன் நிக்கிறாங்க, ஒரு 7-8 தலைமுறைகள் நிக்கிறாங்க.
அப்ப அதுக்கு அடுத்தவங்களை நான் என்ன சொல்றேன்? கிரேட் 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 கிராண்ட் மதர். அவங்களோட இன்னைக்கிறாங்க. கிரேட் 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 கிராண்ட் மதர். அவங்களோட இன்னைக்கிறாங்க. கிரேட் 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 கிராண்ட். அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மூணாவது கேள்வியே சேர்த்திரும். ஓகே, அது இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் எங்கட கிரேட் 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 அதை சேர்த்திரும். ஓகே, அப்படி எல்லாம் வராது. எல்லாத்துக்குமே என்னது? கிரேட் கிராண்ட் மதர் தான். அதுக்கு பிறகு எத்தனை கிராண்ட்மா வந்தாலும் எல்லாத்துக்கும் பொதுவா என்ன சொல்லுவாங்க? கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் சன், கிரேட் கிராண்ட் டாட்டர். சரியா? ஆனா நீங்க ஆன்சர் உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல பட்ட ஆன்சர் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நாங்க குழப்புவோம், மைண்ட்ல பட்ட ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இப்ப அந்த நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நெஃப்யூ? நெஃப்யூ அது என்னது? தாத்தட பாபா. தாத்தட தாத்தட பேபிஸ். தாத்தட பேபி. பேபி இப்ப பெருசாகிட்டு இப்ப என்ன செய்ய? பேபிக்கு இப்ப 12 வயசு ஆகுது. இப்ப பேபி இல்லையே, இப்ப அது நெஃப்யூ இல்லையா? தாத்தட புள்ளைவ எல்லாம் நெஃப்யூ. புள்ள. அப்ப அதுக்கு நாங்க புள்ளைக்கு நாங்க என்ன சொல்லுவாங்க? பேபி இல்ல. அப்ப அந்த சரியான வேர்டு எடுக்கிறதுக்கு தான் நான் உங்களை குழப்பினேன். பேபி பேபி இல்ல, பேபின்னா குழந்தை. அப்ப நான் வந்து குழந்தை, பேபி. புள்ளைக்கு என்ன சொல்லுவாங்க? child, சைல்டு. புள்ளைய சொல்லுவாங்க சைல்டு. இப்பமா இது நெஃப்யூன்னா சரியான எழுத்து என்னது? மருமகன் அவங்களுக்கு சொல்றேன். அவங்க சொன்னி சார் தாத்தட மவன் இல்ல, தாத்தட மவனா மவளா புள்ளண்டாங்க. புள்ளண்ட ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரே குழப்பமாயிக்கன்னா அவங்களுக்கு என்ன வரும்? சரி, நானே உங்களுக்கு சொல்லித்தாரேன். உங்களோட சிப்ளிங்ஸ் சீக்கிறாங்க. சிப்ளிங்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ் யார் யாரு சொல்லுங்க? 4 பேர் உங்களோட சிப்ளிங்ஸ். எல்டர் பிரதர், எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர், யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டர். ஓகே, எல்லாம் நல்லா அழகா பாட்டு மாதிரி படிக்குமா? ஓகே, 1 2 3 4. எங்களோட சிப்ளிங்ஸ் யாரு? Elder sister, younger brother, younger sister. Elder brother, elder sister, younger brother, younger sister. Ting. Okay. அப்ப இவங்க தான் யாரு? எங்கட சிப்ளிங்ஸ். இந்த சிப்ளிங்ஸ் வந்து கல்யாணம் முடிப்பாங்க. முடிச்சா வந்து மாற்றுறது வழி யாரு? அதுங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? பிரதர் இன்லோ, சிஸ்டர் இன்லோ. திரும்ப சொல்லுங்க. யாரு? பிரதர் இன்லோ, சிஸ்டர் இன்லோ. இந்த எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர், யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டர் எங்கட சிப்ளிங்ஸும் அந்த பிரதர் இன்லோ, சிஸ்டர் இன்லோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? அண்ணா. அவங்களுக்கு தான் சன், எங்களுக்கு யார்? ஐயோ, சன் இல்லோவா? சன் இல்லோ இல்ல, அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க நெஃப்யூ. தாத்தாட மகன், தங்கச்சிட மகன், நானட மகன், தம்பிட மகன். யார் அவரு? நெஃப்யூ. ஸ்பெல்லிங் பாருங்க. NEPHEW. நெப்கின் இல்ல. ஐயோ, அது புள்ள தொடக்குது. இது நெஃபின். உங்களோட சேர்ந்து நானும் நெஃப்யூ. நெஃப்யூ. NEPHEW. அதே பொம்பளை பிள்ளையா இருந்தா நீஸ். வெரி குட் மண்டே, வெரி குட். நீஸ். கிளியரா? நெஃப்யூ, நீஸ். எங்கட கூட பிறந்த சிப்ளிங்ஸ்ட பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க வந்து நீஸ். ஆனா ஆமா, என்னன்னு சொல்றது? நீஸ்மா, நீஸ். நீஸ்
உங்களோட நானா, தாத்தா, தம்பி, தங்கச்சிட்ட பொம்பளை பிள்ளைகள் நீஸ். நான் மருமக பிள்ளைகள்னு சொல்லுவாங்க நான். ஆனா அந்த நீஸும் நெஃபியும் உங்களைய பார்த்து என்ன கூப்பிடும்? சொல்லுங்க. மூளைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆண்டி. ரைட். வெரி குட். ஆண்டி அல்லது அங்கிள்னு கூப்பிடுவாங்க. ஏன்? அவங்க நம்ம அம்மா டிடாட கூட பிறந்த சிப்ளிங்ஸ் நாங்க. அப்ப எங்களை பார்த்தா ஆண்டி எங்களை தானே கூப்பிடுவாங்க. எஸ். அது நீங்க எத்தனை வயசா இருந்தாலும் ஆண்டி தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு வயசு 16. உங்களோட தாத்தா 18ல மெரி பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு புள்ள கிடைச்சு. அந்த புள்ள உங்களைய பார்த்து என்ன சொல்லும்? ஆண்டிட்டு தான் கூப்பிடும். நீங்க என்ன சொல்லுவாங்க? ஏய் சி ஆண்டின்னு கூப்பிட வாங்கண்ணா, இப்பதான் யங். அதெல்லாம் ஏலா, அது ஆண்டி தான். சரியா? விளங்கிச்சா ருக்கையா? ஒன்றும் செய்யல. ஆண்டிட்டு தான் கூப்பிடுவா. இப்ப அப்ப நாங்க எவ்வளவு பார்த்தோம்? நெப்யூ, நீஸ், பிரதர் இன்லோ, சிஸ்டர் இன்லோ, மதர் இன்லோ, ஃபாதர் இன்லோ, அங்கிள், ஆண்டி, ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம்னா. கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் எல்லாம் பார்த்தோம். இப்ப இல்ல ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? நோ. நோ. ஏன்னா அப்ப அது டன். ஓகே. இப்ப ஓகே. இப்ப இன்ட்ரெஸ்டா ஸ்டெப் பிரதர் அண்ட் சிஸ்டர் எதுக்கு சொல்றேன்னு சொல்லி கேட்கறான். ஸ்டெப் பிரதர், ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னா மீனிங் என்ன? கூட பிறக்காதார்கள். கூட பிறக்கல்ல, எடுத்து வளர்த்து. அப்ப எங்களோட பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க? ஒரு போயை எடுத்து வளர்க்குறாங்க. அவரும் எங்களுக்கு பிரதர் மாதிரி தான். அவருக்கு சொல்லுவாங்க ஸ்டெப் பிரதர். ஓகே. கிளியர்? ஸ்டெப் மதர்ண்டா எடுத்து வளர்த்த தாய். ஸ்டெப் சன் சொன்னா எடுத்து வளர்க்கப்பட்ட மகன். டவுட்ஸ் கேளுங்க. ஓகேம்மா, நல்ல பிள்ளை. டவுட்ஸ் கேட்டு எனக்கு சரியா சார். ஓகேம்மா. இப்ப நாங்க இந்த இன்ட்ரெஸ்டோட நாங்க கிராமர் படிப்போம். ஓகே. இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு உண்மை சொல்லவா? உண்மைன்னு சொல்லவா, பொய்ன்னு சொல்லவா? உண்மை சொல்லுங்க. உண்மைண்டே சொல்றேன். நீங்க எல்லாம் ஓலெவல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சரியா? ஓலெவல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்க ஓலெவல்ல மாஷா நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓலெவல்ல படிச்ச இங்கிலீஷ் இல்ல உண்மையான இங்கிலீஷ். ஓலெவல்ன்றது சரியான ஈஸி. சாதாரண ஒரு கிரேட் 9, 8 உள்ளேயும் போயிட்டு ரொம்பலாம் செஞ்சுட்டு ஒரு BC எல்லாம் எடுக்கலமான ஒரு பேப்பரை தான் அது. அது சரியான ஈஸி. ஆனா அதுல மெயினா vocabulary, கிராமர் எல்லாம் பார்ப்பாங்க. A-level இங்கிலீஷ் சரியான கஷ்டம். O-level இங்கிலீஷ்ல A எடுத்து A-level இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆன ஆட்களும் இருக்கிறாங்க. A-level செய்யற யார் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்களோட சிஸ்டர் பிரதர்மார்கள் இருந்து சொல்லிக்கிறத கேட்டுக்கிறீங்களா? A-level இங்கிலீஷ் சரியான கஷ்டம் அப்பா. ஜெனரல் இங்கிலீஷ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எஸ் சார். A-level ஜெனரல் இங்கிலீஷ் சரியான கஷ்டம். சரியான டெக்னிக்கல். ஏன்னா அதுல மெயினா அட்வான்ஸ் கிராமர், ப்ராக்டிக்கல் கிராமர்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு A-level முடிச்சு நீங்க உங்களோட ப்ராக்டிக்கல், அதாவது நீங்க ரியல் லைஃபுக்கு போவீங்க. சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் ஃபாரின் போவாங்க. ஏதோ ஒரு நீங்க பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள போறீங்க, ஜாப் செய்வீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க, ஃபாரின் போவீங்க, ஏதாவது ஒன்று நீங்க செய்ய போறீங்க. அங்க உங்களுக்கு வாரது இல்லாம ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ். இங்கிலீஷால பேசணும். You have to speak in English. You have to interact in English with people. So almost all, so whoever communicating with you will be communicating with you in English. So அந்த இடத்துல practical English is very important. Spoken English is very important. Verbal English is very important. You have to speak like a native English speaker. ஒரு ஃபாரினர் மாதிரி நீங்க இங்கிலீஷால பேசணும். பப்ளிக் ஸ்பீக்கிங் வரும். ஓகே. அதே மாதிரி அந்த இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ப்ரெசன்டேஷன் செய்ய வேண்டிய வரும். இப்படி நிறைய இருக்கு. ஓகே. இப்ப இந்த இதை ஹேண்டில் பண்றதுக்கு
உங்களுக்கு நல்ல உங்களுக்குள்ளுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகே, அதுக்குரிய டெக்னிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனா கிராமர் தெரிஞ்சிருக்கணும். கிராமர் இருந்தா தான் உங்களால சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். ஏன்னாமா சென்டென்சஸ உருவாக்குறது, சென்டென்சஸ வந்து ஸ்ட்ரக்சர் பண்றது, வாக்கியங்களை அமைக்கிறது எது? கிராமர். கிராமர் தெரிஞ்சாதான் எங்களுக்கு என்ன செய்யலும்? வாக்கியங்களை அமைக்க இயலும், சென்டென்சஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணலும். அப்ப சென்டென்சஸ் கிரியேட் பண்றதுக்கும் யாராவது ஒருத்தர் பேசுற அல்லது எழுதப்பட்டிருக்கிற சென்டென்ஸை விளங்கி கொள்றதுக்கும் எங்களுக்கு கிராமர் தேவை. கிராமர்ண்டா என்ன மெயின் எங்களுக்கு தேவை? எனக்கு இந்த செட் பாக்ஸ்ல வர மெசேஜஸ் எல்லாம் ஐ கேன் சி செட் பாக்ஸ்ல வர மெசேஜ் எல்லாம் எனக்கு விளங்குது. ஸ்டெப் பிரதர் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ரஹ்மீன் அவருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். that's all. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், நீங்க மைக் அன்மியூட் பண்ணி கேட்கல, நோ ப்ராப்ளம். செட் பாக்ஸ்ல செட் பண்ண மேலும் டசன்ட் மேட்டர், எனிதிங் ஓபன். ஓகே, கூலா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, இப்போ பாபா கிராமர்னா மெயினா என்ன, எது கிராமர், எது எங்க இருந்து ஆரம்பிக்க? இப்ப நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போனா 1வது நாளே ஆரம்பிக்கிறது வந்து டென்சஸ். சில கோர்ஸுக்கு போனா அங்க போன புதுசுலயே எடுப்பாங்க பெசிவ் வாய்ஸ். கிராமர்ன்ற பேர்ல எஸ்விஓ சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட்ன்றத நார்மலா சொல்லி பேப்பர்ல தந்து ஃபில் இன் தி பிளாங்க் செய்வாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுனா ஓகே பாஸ் சர்டிபிகேட். இப்படித்தான் நிறைய இடங்களை செய்யறேன். கிராமர்னா மெயினா என்னது, எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. டென்சஸ்ல இருந்து கிராமர் ஆரம்பிக்காது. டென்சஸ் வந்து கிராமர்ல நடுவுல இருக்குது. டென்சஸ் தெரியறதுக்கு முதல்ல நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இவங்க சொன்னது நல்லதா போச்சு. நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது வந்து கிராமர்ண்டா டென்சஸ் தான் படிக்கிறது உண்டு. இல்ல, எல்பபெட்டிக்கல் எல்பபெட் அந்த ஏபிசிடி அதெல்லாம் கிராமர் இல்லை, அதெல்லாம் பேசிக்ஸ் தானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. ஏபிசிடி எழுத்து கூட்டி ரீட் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் யாருக்கு சரி ரீட் பண்ணவே தெரியாது சார், எனக்கு ரீட் பண்ணவே கஷ்டம், அப்படி தெரியாட்டி நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க ரீடிங்க செய்யணும். நான் ஒரு லேடிக்கு நான் கிளாஸ் செஞ்சேன் 4.5 years. அவருக்கு பெரிய புள்ளையில எல்லாம் இருக்குது. ஓகே, அவங்களோட டாட்டர் கல்யாணம் முடிச்சு மகன் யூனிவர்சிட்டி எல்லாம் படிக்கிறாரு. இவருக்கு ஒரு 50-50 ஒட்டி இருக்கும். அந்த டைம்ல தான் எனக்கு கிளாஸ் வந்தா 4 years அவரோட ரீடிங்கை மட்டும் செய்யறதுக்கு. ரீடிங் வேற, ரீடிங்கோடு உங்களுக்கு ஆல்பபெட் வராது. வேற என்ன வரும்? என்னது? வவல்ஸ். ஓகே, அது ஒரு டைப். வேற அதுவும் கட்டாயம் வவல்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுவும் பேசிக்ல வரும். வேற என்னது? கிராமர் மீன்ஸ் வாட்? சிங்குலர் ப்ளூரல் சம்பந்தமா படிக்க அதுவும் கிராமர் தான் வரும். சரி, இப்ப நான் உங்களுக்கு நானே சொல்றேனே, நீங்க யாருக்கிட்ட கிளாஸ் போனாலும் சரி, நான் சொல்றேதான் சரி, இப்ப நான் சொல்ல போறேதான் சரி, இப்ப நான் சொல்ல போறது மட்டும் தான் 100% உண்மை. என்ன தெரியுமா? கிராமரோட பேசிக் வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பார்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பீச், அதாவது ஒரு பேச்சின் கூறுகள்னு சொல்லுவாங்க. நவுன் நாமபத பேர் சொல், verb வினைச்சொல் கிரியாபத, எஜெக்டிவ் நாம விசேஷண பத பேர் அடைமொழி பேர் உரிச்சொல், adverb வினை அடைச்சொல் வினை உரிச்சொல் வினை அடைமொழி கிரியா விசேஷண பதம், ப்ரிபோசிஷன் நிபாத பத வேற்றுமை உருபு இடைச்சொல், கன்ஜங்ஷன் இணைச்சொல், இன்டர்ஜெக்ஷன், ப்ரோனவுன், ஆர்டிகல்ஸ், இப்படி 8 அல்லது 9 இருக்குது. இதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இன்டர்ஜெக்ஷன் சொன்னேன். உங்களுக்கு எழுத்து கூட்டி வாசிக்க தெரியும் அப்படின்டா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஓகே. நீங்க சின்ன புள்ளில இல்லையே, சில பேருக்கு எழுத தெரியா வாசிக்க தெரியா, அவங்க வேற, அவங்க ரொம்ப பேசிக் வீக் கேட்டகரி. அவங்கள நான் கிளாஸுக்கு எடுத்து என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதுற வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க எல்லாம் அந்த கேட்டகரியில இல்லை, நீங்க எல்லாம் அட்வான்ஸ். நீங்க படிக்க வேணும் எடுத்து
நவுன், வெர்ப், எட்ஜெக்டிவ், அட்வெர்ப், கன்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன், ஆர்டிகல். இதை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதை நீங்க லேர்ன் பண்ணி கொண்டு வரும்போதே சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் நீங்க படிப்பீங்க. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல எழுவாய், பயனிலை, செயற்படு, பொருள். அது ரெண்டு நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ்ல ஒரு 70% உங்களுக்கு தெரியும் அர்த்தம். அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? டென்சஸ்ல கால் வைக்கணும். டென்சஸ்ல எத்தனை இருக்குது? மெயின் டென்சஸ் எத்தனை இருக்குது? 12. மெயின் டென்சஸ் 3. 3. Yes. 12 சொல்ல வேணுமா? 12 சொல்லுங்க. நான் சொன்ன எடிடபிள்யூ டெக்னிக். தமிழ் வேர்ட்ஸுக்கு மேல 7 இடங்கள்ல இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ண தெரிஞ்சது அவ 3 இருக்குது. 3 டென்சஸ். அந்த 3 டென்சஸ்க்குள்ளுக்கு சப் டென்சஸ் இருக்குதுன்னா 4 சப் டென்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா 12 டோட்டல் டென்சஸ் வரும். அந்த 12 டோட்டல் டென்சஸ் உங்களுக்கு மோட்ஸ் வரும். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டரகட்டிவ், 4 மோட்ஸ் வரும். ஆக மொத்தம் 48 டென்சஸ் வித் மோட்ஸ் வரும். ஒவ்வொரு எழுவாய்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாறிப்படும். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 500-600க்கும் மேற்பட்ட சென்டென்சஸ் நீங்க படிப்பீங்க டென்சஸ்க்குள்ளுக்க. நான் தண்ணீர் குடிக்கிறேன், அது ஒரு டென்ஸ். நான் தண்ணீர் குடிச்சு கொண்டு இருக்கிறேன், அது ஒரு டென்ஸ். நான் தண்ணீர் குடித்து விட்டேன், அது ஒரு டென்ஸ். நான் தண்ணீர் குடித்து கொண்டே இருப்பேன், அது ஒரு டென்ஸ். நான் தண்ணீர் குடித்தேன், அது ஒரு டென்ஸ். குடித்து கொண்டு இருப்பேன், அது ஒரு டென்ஸ். இப்படி இருக்குது. இதே தண்ணீர் குடிக்கிறேன்னு எடுத்துக்கொண்டா குடிக்கிறேன், குடிப்பது கிடையாது, குடிக்கிறேன்னா குடிக்கிறது இல்லையா, இப்படி அந்த குடிக்கிறேன்றதையே என்ன செய்யணும்? 4 மெத்தட்ல மாத்தலும். இப்படி பார்த்தா 48 மெத்தட்ஸ் வரும். இது அவ்வளோத்தையும் நீங்க லேர்ன் பண்ணணும். மெத்தட் டென்சஸ். கொஞ்சம் பேருக்கு இது தெரியுமா இருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாதா இருக்கும், கொஞ்சம் பேருக்கு இது என்ன சொல்றாருண்டே விளங்குது இல்லையப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. நாங்க எல்லாம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ். We'll do it. Don't worry. டென்சஸ் படிச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்? பார்ட் ஆஃப் தி ஸ்பீச் சாரி டென்சஸ். இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க அபு. மைக் ஆன் பண்ணி பேசுங்க ராஜா. ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட்ல வரணும். இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்? passive voice, direct indirect speech, relative clauses, if clauses, அந்த மாதிரியான அட்வான்ஸ் விஷயங்களை படிச்சாலே போதும். இதுதான் ஓர்டர். எங்க போனாலும் நீங்க என்ன வச்சுக்கோங்கம்மா, இதுதான் ஓர்டர். இத எப்படி படிக்கணும்டா? ரொம்ப ஸ்லோவா படிக்கணும். அவ்வளோத்தையும் எப்படி படிக்கணும்? ஸ்லோவா படிக்கணும். ஸ்கூல்லையோ யூனிவர்சிட்டிலையோ வேற வேற கிளாஸஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சிலபஸை முடிக்கணுமேமா. இல்ல இல்ல, எப்படி சரி சிலபஸை முடிக்கணும். குறிப்பிட்ட டைம் கூட அந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு பெரும்பாலானவங்க என்ன செய்வாங்க? முடியுமான அளவுக்கு ஸ்பீடா படிச்சு கொடுப்போம். விளங்கிச்சோ விளங்கலையோ அந்த சிலபஸை கவர் பண்ணணும். நான் இந்த இயருக்குள்ளுக்கு இதை படிச்சு கொடுத்து முடிச்சுட்டேன். விளங்கிச்சா விளங்கல, அது உங்களோட ப்ராப்ளம். அப்படித்தான் ஜென்ரலா இருக்கிறேன். ஆனா நீங்க அப்படி இல்லையம்மா. இந்த கிளாஸ்ல உமர் ஒரு மாதிரி, ஹிக்மா ஒரு மாதிரி, ஹபீபா ஒரு மாதிரி, அம்ஜத் ஒரு மாதிரி, அனஸ் ஒரு மாதிரி, எங்களோட மஃபாசர் ஒரு மாதிரி, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி. நீங்க எடுத்துக்கொண்டீங்களா? எனக்கு வந்து தியரி சப்ஜெக்ட் இதுல ஒருத்தருக்கு சொன்னா மைண்டுக்கு பார்த்துருக்கேன். தியரி சப்ஜெக்ட் இதுல ஒருத்தருக்கு நீங்க சொன்னா என்ன மைண்டுக்கு பதிஞ்சிரு. லாங்குவேஜஸ் வந்து நீங்க சொல்லவே தேவையில்ல, அது என்ன ரத்தத்துக்குள்ளுக்கே இருக்குது. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ், அது ஒருத்தருக்கு சொன்னா விளங்காது, 2 தரக்கு சொன்னா விளங்காது. ஒரு 7-8 தரக்க சொன்னா தான் எனக்கு லேட்டாகி விளங்கும். இது என்னைய பத்தி எனக்கு தெரியும். அது மாதிரி உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? எஸ் ஓ நோ? யா. உங்களுக்கு விளங்குற மாதிரி உங்களோட கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. சில பேர் வந்து சவுண்டால லேர்ன் பண்ணுவீங்க, சில பேர் நோட்ஸை பாடமாக்கி லேர்ன் பண்ணுவீங்க, சில பேர் வாயால சொல்றதை கேட்டு லேர்ன் பண்ணிட்டு, ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு லேர்னிங் பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இதுக்கு ஏத்த மாதிரி
நாங்க கொமனா ஒரு குரூப் கிளாஸ் ஒன்று செய்யறேன்னு சொன்னா ஸ்லோவா தான் செய்யணும். இந்த உலகத்திலேயே இங்கிலீஷ ஸ்லோவா படிச்சு கொடுக்குற ஒரே ஒரு டீச்சர் அனாஸ்டாசியர் நான் மட்டும்தான். எப்படி ஸ்லோன்னு சொன்னா, சார் கொஞ்சம் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாம ஸ்பீடா செய்யுங்களே சார் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸே சொல்ற அளவுக்கு ஸ்லோனா. ஓகே, ஏன்டா கிராமர் அப்படிதான் படிக்கணும். நீங்க சிக், யூ ஆர் சிக், யூ ஆர் நாட் ஃபீலிங் வெல், யூ கோ டு அ கிளினிக். அங்க என்ன சொல்றாங்க, உங்களோட உடம்பு சரி வீக் ஆகிக்குது, ஸோ வி வில் இன்ஜெக்ட் சேலைன். சேலைன் ஏத்தோன்னு சொல்றாங்க. சேலைன் எப்படி ஏத்துவாங்க? இங்க வா, உட்காரு, பிளேடு வெட்டு, ஊத்து, பாலியில தண்ணி ஊத்துற மாதிரி அப்படி ஊத்த மாட்டாங்கண்ணா. How will they send that saline water to inside your blood? இன்ஜெக்ஷனோட குத்தி ட்ராப் தான் போகும். அது முடியறதுக்கு 1.5 hour ஆகும். சேலைன் நாங்க நினைச்ச மாதிரி உடச்சு வாயில குடிக்க விது என்னப்பா டொட்டு வருது, மிச்ச நேரம் ஆகுது, அப்படி உடச்சு விட்டேலுமா? நோ, யூ கான்ட். அது ஸ்லோவா தான் போகும். அந்த மாதிரி கிராமர், ஹவு டு ஸ்டடி, ஆன்சர் பண்ணுங்க. ஹவு டு ஸ்டடி கிராமர்? Slowly. ஸ்லோலி. வெரி குட். இப்போ நாங்க ஸ்லோவா படிக்க போறோம். எவ்வளவு நாள் போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவசரமா கோசம் முடிச்சு என்னது செய்ய போறோம் வேணா, விலங்கி நான் பாட்டேன். இப்ப கிராமர் பேசிக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்கை நான் கையில் எடுக்க போறேன். நவுன்ஸ். NOUN, நவுன். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க இதுக்கு? பெயர்ச்சொல். பெயர் சொல். சிங்களத்துல என்ன சொல்லுவாங்க? நாமபத. நாமபத. ஹிந்தில என்ன சொல்லுவாங்க? நவுன்ஸ். ஹிந்தி தெரியாதா உங்களுக்கு? உங்களுக்கு ஹிந்தி தெரியாட்டு உங்கள்கிட்ட சொல்லி வேலை இல்லையே, சொல்லி தேவையில்ல. காட்டுவாசி பாஷைகள் சொல்லுவாங்க. நான் என்னோட வேற கோர்ஸ் அது அமேசான் காடுகள் இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு நான் கிளாஸ் புவாசியா. ஓகே, நவுன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க? புவாசியா. நாம பத பேர் சொல்லணும். நவுன்ஸ்னா என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். என்னது? எதுவுல பார்த்து நாங்க நவுன்ஸ் சொல்லுவோம்? Person, place, things, பிளேசஸ், animals. திங்ஸ், அனிமல்ஸ். ஒரு ஐடியாவை சொல்றேன். ஐடியா. சிம்பிளா சொல்ல போனா சாமனங்கள், பொருட்கள், விடயங்கள். என்ன, அது ஒரு நவுன் தானே. பாருங்க, இது என்னது? Phone. ஓ, ஃபேன் போன் தான் இது. சரி, அப்ப இது என்னது? நவுன். இது என்னது? Noun. ஜக். அப்ப அது ஒரு நவுன். இது என்னது? ஆயில் பாட்டில், அது ஒரு நவுன். இது என்னது? கோம், நவுன். அப்ப எந்த ஒரு ஐட்டம்ஸ், பொருட்களை பார்த்தாலும் எங்களுக்கு நவுன்ஸ் சொல்லலும். ஆட்கள் பார்த்து எங்களுக்கு நவுன்ஸ் சொல்லலும். அனிமல்ஸை பார்த்து நவுன்ஸ் சொல்லலும். பேர்ட்ஸை பார்த்து நவுன்ஸ் சொல்லலும். பிளேசஸை பார்த்து நவுன்ஸ் சொல்லலும். இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா மைண்டுக்கு எடுங்க. இல்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுவோம். பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். ஸ்லோலியா, பிரீத் இன் பிரீத் அவுட். டன். இப்ப நவுன்ஸ்டா நீங்க நினைக்கிற மாதிரி சாமனங்கள், பொருட்கள், அனிமல்ஸ், பிளேசஸ் மட்டுமில்ல. இது எல்லாத்துக்கும் உருவம் இருக்குது. இந்த போனுக்கு ஒரு உருவம் இருக்குது. அப்பியரன்ஸ், ஷேப், வெயிட், கலர், ஸ்மெல் எல்லாமே இருக்குது. அப்பியரன்ஸ், உருவம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்ல நவுன். அப்பியரன்ஸ் இல்லாத, உருவம் இல்லாத நவுன்ஸும் இருக்குது. உருவம் இல்லாத நவுன் சொல்லுங்க எனக்கு. உருவம் இல்லாத பேர் சொல்லு. உருவமே இல்லாத ஒரு சாமனம்.
வாட்டர். வாட்டர் வாட்டருக்கு உருவம் இருக்குதே ராஜா. வாட்டருக்கு உருவம் இருக்குது. வாட்டர் இப்ப நான் எடுத்து காட்ட வைப்பேன் உங்களுக்கு. அதுக்கு உருவம் இருக்கு. விண்டுக்கும் உருவம் இருக்கு. விண்டு உங்களுக்கு விளங்காததுக்கு விண்டுக்கு உருவம் இருக்கு. ஏயாக்கு. நீங்க விண்ட வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ஏயாக்கு வந்து நீங்க எப்பியரன்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க தானே? ஏயாக்கு எப்பியரன்ஸ் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னேன்? கூகுள்ல போயிட்டு ஏன்னு அடிச்சு பாருங்க. கூகுள்ல போயிட்டு ஏன்னு அடிச்சு பாருங்க. வருமா இல்லையா? ஏட பிக்சர் வருமா இல்லையா? வரும். ஏயாக்கு எப்பியரன்ஸ் இருக்குது. அப்ப உருவம் இல்லாதது என்னது? உருவம் இல்லாத சாம்பலம். ஒண்ணுமில்லை. இப்ப அம்ஜத் போட்டிக்கிறார் வந்து பவர். பவர் பவருக்கு வந்து ஷேப் இருக்குதா? பவர் என்ன கலர்? பவருக்கு வந்து எப்பியரன்ஸ் இல்ல. பவருக்கு வந்து ஷேப் இல்ல. பவருக்கு வந்து கலர் இல்ல. பவருக்கு வந்து வெயிட் இல்ல. அப்ப அம்ஜத் போட்ட மாதிரி பவர்ன்றது என்னது? ஒரு நவுன் தான், ஆனா அதுக்கு எப்பியரன்ஸ் இல்ல. கரெக்டா? கேரக்டர் நவுன், ஆனா எப்பியரன்ஸ் இல்ல. லவ், லவ்னா என்னதுமா? அன்பு. லவ் மீன்ஸ் வாட்? அன்பு. அன்பு. உண்மையை சொல்லுங்களே, காதல். லவ்னா அன்பு, காதல். ஓகே, அது என்னது? இப்ப அதுக்கு என்ன ஜொப்பனா லவ் பண்றேன், என்ன வீட்டுனா லவ் பண்றேன், ஹவுஸ்னா லவ் பண்றேன். அப்ப லவ்னா என்னது? அன்பு, காதல். அது ஒரு நவுனா இல்லையா? எஸ், அதுவும் ஒரு ஐட்டம் தான், அதுவும் ஒரு சாமான் தான். ஆனா எப்பியரன்ஸ் இருக்குதா? இல்ல. அப்ப நீங்க மைண்டுக்கு வச்சுக்கொள்ளணுமா, அப்பியரன்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸும் நவுன் தான், அப்பியரன்ஸ் இல்லாத ஐட்டம்ஸும் நவுன் தான். இப்ப கிளியரா உங்களுக்கு? எஸ். அப்பியரன்ஸ் இருக்குதோ இல்லையோ அது முக்கியம் இல்ல, அது ஒரு விஷயமா இருக்கணும். இப்ப அப்பியரன்ஸ் இருக்கிற, உருவம் இருக்கிற நவுன்ஸை பார்த்து ஈஸியா நவுன் ஐடென்டிஃபை பண்ண இயலும். அப்பியரன்ஸ் இல்லாத ஒன்றை பார்த்து இது நவுனோட கேட்டா கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு, ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்னோ. உதாரணத்துக்கு பொறாமைத்தனம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? jealous ஜெலசி. பொறாமைத்தனம். அரிசியாவது சி இரிசியாவ, இரிசியாவ. பொறாமைத்தனம், Jealous. ஜெலசி. இது நவுனா? உங்களுக்கு சந்தேகம் ஆகி, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஒரு வேர்ட நவுனா இல்லையான்னு எப்படி தெரியுமா செக் பண்றேன்? எப்படி தெரியுமா செக் பண்றேன்? நீங்க என்ன செய்யுங்களா, இதுதான் ஃபார்முலாவா? இல்ல பாருங்க. ஐ ஹாவ் அப்படின்னு போட்டு அதுல அந்த வேர்டை போடுங்க. ஐ ஹாவ்னு போட்டு அந்த வேர்டை போடுங்க. தமிழ்ல நீங்க செய்யறதா இருந்தா என்னுடைய. என்னுடைய. இந்த இடைவெளியில அந்த வேர்டை போடுங்க. இப்ப ஜெலசி தானே சொன்னோம். ஐ ஹாவ் ஜெலசி. Jealousy. என்னிடம் என்னது? பொறாமைத்தனம் தானே சொன்னேன். Jealousy. பொறாமை இல்லை. தனம் உள்ளது. இந்த ஐ இல்லை. ஹாவ் ஜெலசின்ற சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸா பார்க்க போல சரி, இது இப்படி ஒரு சென்டென்ஸ் அமைக்க இயலுமா இயலாதா? இயலும். ஒரு சென்டென்ஸா தரே ஐ ஹாவ் ஜெலசி. இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா?
Right. என்னிடம் பொறாமைத்தனம் உள்ளது. இந்த வாக்கியம் சரியா இல்லையா? Right. அப்படின்டா பொறாமைத்தனம் அப்படின்ற வேர்டு, ஜெலசின்ற வேர்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி நவுன் தான். லவ் அன்பு, என்னது நவுன், லவ். இது இது நவுனா இல்லையா? Noun. எப்படி சொல்றீங்க? noun sir. ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணப்போ பாருங்க, ஐ ஹேவ் லவ், இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா? ஐ ஹேவ் லவ், இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா? Right, sir. கரெக்ட், இட்ஸ் a கரெக்ட் சென்டென்ஸ். அப்ப லவ்ன்றது ஒரு நவுன் தான். என்னிடம் அன்பு உள்ளது, இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா? Okay. கரெக்ட், அப்ப அது நவுன். Correct. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்ட் வந்து நவுனா இல்லையா? பியூட்டிஃபுல்ன்றது ஒரு Noun tan. Noun tan. பில, பச்சை பில. ராங். பை சார். இல்ல பதறிக்குன்னு சொல்றேன். ஓகே, இப்ப இது இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதா? Yes. ஐ ஹேவ் பியூட்டிஃபுல், இந்த சென்டென்ஸ் சரியா? இந்த சென்டென்ஸ் சரியா? Wrong. ஏய், ஓ என்னிடம் அழகான உள்ளது, சரியா? இது Wrong. Sir. இங்க வாங்க பாசில். என்னிடம் அழகான உள்ளது, போங்க. அவன் பாப்பா என்னடா அழகான என்ன உள்ளது? என்னிடம் அழகான உள்ளது, போங்க போங்க. என்னத்த சொல்றாரு? ஒண்ணுமே விளங்குது இல்ல. இந்த சென்டென்ஸ் பீல ராங் தானே? அப்ப இந்த பியூட்டிஃபுல்ன்றது, அழகானன்றது நவுனா? நோ நோ, நாட வாக், இது நவுனா? Not a verb. இல்ல. நவுனான்னு கேக்குறேன். கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல. நவுனா இது நோ சார். No. இல்ல. No. ஐ ஹேவ் வாக், என்னிடம் நட உள்ளது. என்னிடம் நட உள்ளதா? ஓகே, என்னத்த சொல்றது விளங்குது இல்ல. அப்ப குழப்பமாயி, அப்ப இது நவுன் இல்லை. அப்ப உம்மா நவுனை கண்டுபிடிக்கிறது எப்படி? என்னிடம் இருக்குதுன்னு சொல்லி சொல்ல இயலுமா இருக்கணும். அப்பதான் அது நவுன். கிளியரா? இப்ப பியூட்டிஃபுல்ன்றது நவுன் இல்ல, ஆனா அது நவுனா கேளும். அது பியூட்டிஃபுல்னு மாத்தாம அழகான தமிழ்ல வாங்களே அழகான அப்படின்னு காட்டாம அந்த வேர்டை கொஞ்சம் அடிச்சு உடைச்சு கொஞ்சம் அது என்னது நவுனாக்கி கொஞ்சம் சேவ் பண்ணி எடுக்கலும். என்னிடம் டேஷ் உள்ளது, எப்படி சுருக்குறேன் தமிழ்ல? அழகான அப்படின்றது நவுன் இல்ல, ஆனா நவுன் ஆக்கலும். எப்படி? என்னுடைய அழகு. என்னிடம் அழகான ரைட். ஆதி புள்ளிலப்பா நீங்க எல்லாம் வெரி குட். அழகு உள்ளது, இப்ப இது நவுன். அழகுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? beautiful. பியூட்டி. இல்ல, நோ 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 நோ. பியூட்டிஃபுல் அழகான, பசந்தான, லස්සன. Beauty. யாருமா சொன்னது ஆன்சர? Beauty. பியூட்டி இல்ல, நீங்க பியூட்டி தான். ஆன்சர் சொன்னது யாரு? பேர் யாரு? நேம் என்ன? Zumeria. ஜுமைரியா. வெரி குட். ஐ ஹேவ் பியூட்டி, என்னிடம் அழகு உள்ளது. இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா? சரி. அப்ப பியூட்டிஃபுல்ன்றது நவுன் இல்ல, பியூட்டி தான் நவுன். அழகானன்றது பேர் சொல் இல்ல, அழகுதான் பேர் சொல். இப்ப விளங்குதா என்னென்ன டிஃபரன்சஸ் நாங்க பார்க்கணும்? இது எங்களுக்கு சரியா தெரியாம எங்களால சரியா இங்கிலீஷ் படிக்கவே இயலா. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும், சில பேருக்கு குழப்பமாயிருக்கும். பரவாயில்ல, குழம்புங்க, கன்ஃபியூஸ் ஆகுங்க, அப்செட் ஆகுங்க. இது என்னடா இது, அழகான்றாரு அழகுன்றாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் பெயினுண்டு விளங்கணும். அப்ப உங்களுக்கு ஹாப்பி, மாஷா இது எனக்கு தெரியும்னாலும் சந்தோஷம் தான், இது எனக்கு சொல்ல போக்குள்ள விளங்குதுன்றாலும் சந்தோஷம் தான்.
விளங்குது இல்லையே, குழப்பமாயிக்குது. அப்படி இருந்தாலும் சந்தோஷம் தான். அப்பதான் நம்மளோட மூளை ஓப்பன் ஆகுது. சரியா? ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள். பெருமை. பெருமை. பெருமைக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? proud, இல்ல. ம். இல்ல. பெருமைக்கு ப்ரௌட் இல்ல. ப்ரௌடுன்னு என்ன நான் சொல்லவா? ப்ரௌடுண்டா பெருமைத்தனமான, பெருமையான, பெருமையுள்ள. ராங். நீங்க சொன்னதெல்லாம் wrong. Pride. வெரி குட். பெருமைக்கு ப்ரௌட் இல்ல, பிரைட்னு சொன்னது யாரு? Stigma. ஸ்டிக்மா. வெரி குட். ப்ரௌடுன்றது பெருமை இல்ல. ப்ரௌடுன்னு என்னது? பெருமைத்தனமான, பெருமையுள்ள. பெருமைக்கு என்ன சொல்லுவாங்க? ப்ரைட். ஐ ஹேவ் ப்ரைட். சரியா இல்லையா? ஐ ஹேவ் ப்ரைட் இந்த சென்டென்ஸ் சரியா இல்லையா? எஸ். சரி. என்னிடம் பெருமை. இப்ப மாஷா அல்லாஹ் ஒரு வேர்டை கண்டதோட அது நவுனா இல்லையான்னு செக் பண்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எஸ். வாவ். எல்லாரும் ஹாப்பியானா இப்ப? Yes. இப்ப டிசைட் வச்சுக்கோங்க. டிசைட். டிசைட்னா மீனிங் என்னது? தமிழ் மீனிங் சொல்லுங்க. டிசைட். தீர்மானம். இல்ல, ராங். முடிவெடுத்தல். வடிவமைத்தல். முடிவேடு. வடிவமை. முடிவேடு. அப்படி இல்லாட்டி தீர்மானி. என்ன? தீர்மானி. இதுதான் சார். முடிவேடு இல்லாட்டி தீர்மானி. நீனா சரியா? இப்ப நீங்க சொன்னீங்க தானே தீர்மானம், முடிவு, அது பில. அப்ப டிசைட்ன்ற வேர்டுட, டிசைட்ன்றது நவுன் இல்ல, சத்தியமா நவுன் இல்ல. எனக்கு டிசைட் இருக்குது, என்னிடம் முடிவெடு இருக்குது, என்னிடம் தீர்மானம் உள்ளது அப்படி சொல்லல. அப்ப இத தீர்மானம், முடிவு, ஏன்னா அதுதான் நவுன். என்ன அந்த வேர்டு என்னது? முடிவு, தீர்மானம். இப்ப அது எங்களுக்கு தெரியா? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அது எங்களுக்கு தெரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? சும்மா கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு சும்மா தேடி பார்க்கலாம். டிசைட், வாட் இஸ் த நவுன் அப்படி கேட்கலாமா இல்லையா? கேட்டா கூகுள் உங்களுக்கு ஆன்சர் தரும். என்ன ஆன்சர் பாருங்க. The primary noun form of the verb decided what? சொல்லுங்கம்மா. டிசைடட் நவுன் என்னது? ஸ்கிரீன் விளங்குதா? டிசிஷன். இல்ல கோரஸ்ல கத்துறீங்க, கேட்டா ஆன்சர் பண்றீங்க இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியாத ஒரு நவுன் ஒன்று இருந்தா, உங்களுக்கு இதுல நவுன் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாட்டி என்ன செய்யலாம்? நீங்க ஒன்று எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், இல்லாட்டி கூகுள்ல பார்க்கலாம். சரியா? கிளியராமா? ஓகே. எஸ். எஸ். இப்ப நீங்க இப்ப இது நான் இப்ப கேட்கிறேன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? எஸ். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இல்லையாண்டு எங்களுக்கு இப்ப விளங்காது. நீங்க டென்சஸ் எல்லாம் படிச்சு நீங்க இங்கிலீஷை யூஸ் பண்ணுவீங்க தானே? அப்ப உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு தெரிந்து என்ன நடக்கும்? புரோக்கன் இங்கிலீஷ் வெளியே வரும். அப்ப நீங்க உங்களுக்கு விளங்கும், அடே நான் பேசுற இங்கிலீஷ் பிழை, எங்க விட்ட மிஸ்டேக், இங்க நவுன்ல விட்ட மிஸ்டேக். நவுனா பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன செய்யணும்டா, இந்த கிளாஸ் முடிச்சதோட நான் சொன்னது மட்டும் இல்லாம நீங்க என்ன கொஞ்சம் தேடணும். நவுன்ல என்னென்ன வகை இருக்குது? abstract noun, concrete noun, singular noun, plural noun, common noun, proper noun, அது இது எல்லாம் பார்க்கணும். பர்சனல் ரிசர்ச் நிறைய பண்ணணும்.
நான் ஒரு 50% சொல்லி தந்தா நீங்க வேற 50% தேடணும். நெக்ஸ்ட் வீக் வர காட்டி உங்க டைம் இருக்கிற இடத்துல நல்லா தேடுங்க. என்ன சரி டவுட்ஸ் வந்தா என்கிட்ட கேளுங்க. ரீசர்ச் பண்ணுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் டைம் கொடுப்பீங்களா? Yes. ஓகே மேம். நவுனுக்கு அடுத்தது நாங்க லேர்ன் பண்ண போறது verbs. நவுனுக்கு அடுத்தது நாங்க லேர்ன் பண்ண போறது என்னதுமா? verb. வினை சொல் கிரியாபத. வேர்புனா உண்மைக்கு என்னது? கிரியாபதம். An வேர்புனா action. ஆக்ஷன். ஹிக்மா சொல்றாங்க ஆக்ஷன். வேற என்னது? ஆக்ஷன் State verb ஆவும் யூஸ் பண்ணலாம். செயல்கள். ஆக்ஷன் செயல்கள். செயற்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வரும். வெரி ஈஸி. நீங்க அடிக்கடி பாக்குற கம், கோ, சிட், போல், ஜம்ப், இது எல்லாமே என்னது? வா, போ, உட்காரு, பலி, புழு, இது எல்லாமே என்னது? verbs. ஆனாமா இந்த வேர்ப்ஸ் வந்து கொஞ்சம் மோடிஃபை ஆகி வரலாமா? வான்றத வந்தாரு, வருகிறாள், வந்து விட்டது, எப்படி மாத்தினாலும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளிக்கிற வான்றது என்னது? ஒரு வேர்ப பார்த்தோன்னே எங்களுக்கு சொல்லலும் இது வேர்ப் தாண்டேனா? பார்த்ததோட சொல்லலும் இது வேர்ப் உண்டு. ஏன்னா எப்படி அந்த பார்த்ததோட எங்களுக்கு விளங்கும் இது வேர்ப் தாண்டே. எப்படி ஓகே. சிட் உட்காரு, இது வேர்பா? Yes. டெலிபோன், இது வேர்பா? No. No. எப்படி உடனே சொல்றீங்க? Telephone ஒரு object. டெலிபோன்றது ஒரு ஐட்டம், சாமனம். ஓகே. யோசி, சிந்தி, ஹிதன், இது வேர்பா? இது Yes. எப்படி சொன்னீங்க? It is an action. அது நாங்க அந்த செய்யறோம். அப்ப அந்த வேர்டை பார்க்கும்போது அது ஒரு செயலாக இருந்தா அது என்னதுமா? அது செயலாக இருந்தா அது என்னது? verb தான். கிளியரா? ஓகே. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஒரு ஃபார்முலான்னு சொல்லித்தாரேன். ஒரு வேர்டை காட்டி நான் இது வேர்பா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு பேர் ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணணும். அந்த பேருக்குரியவரை கூப்பிட்டு அந்த வேர்டை நீங்க போடணும். அந்த பேரும் அந்த வேர்டும் செட் ஆகுது அப்படின்னா அது ஒரு வேர்ப். எக்ஸாம்பிள், வா, கம், எண்ட். நல்ல ஒரு பேர் ஒன்று சொல்லுங்க. நேம் ஒன்று சொல்லுங்க. ஒரு ஆள்கிட்ட பேர் ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச நேம் ஒன்று சொல்லுங்க. ஏய் சொல்லுங்க. கிளியர் இல்ல சார். விலங்கலமா? கிளியர் இல்ல சார். கிளியர் இல்ல. அதாவது நான் சொல்றேன் வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் ஒன்று சொல்லுங்களேன். Anas. நாங்க ஜரீனா எடுப்போம். ஜரீனா. அம்னா. ஜரீனா எடுப்போம். ஜரீனான்ற பேரை போட்டு அந்த வேர்டை நீங்க போடுங்க. பாருங்க, கம், வா, இது ஒரு வேர்பா? கம், வா, இது ஒரு வேர்பா? Yes. நீங்க எஸ் சொல்றதுக்கு நான் நம்ப மாட்டேன். இப்ப பாருங்க நான் என்ன செய்யறேன். ஜரீனா கம் இப்படி சொன்னதோட அவங்க என்ன செய்வாங்க? வருவாங்க. வெரி குட். அப்ப நான் சொன்ன சென்டென்ஸ் சரியா இல்லையா? கரெக்ட். அப்ப அது வேர்ப் தான். இப்படித்தான் நீங்க பார்க்கணும். கிளியரா? ஈட், ஈட் இது வேர்பா? ஈட்ன்றது வேர்பா?
ஈட்ன்றது வேர்பா சொல்லுங்க பாப்போம். வேர்புன்னு நீங்க சொல்றீங்க பாப்போம். ஜரீனா ஈட். இந்த சென்டென்ஸ் சரியா? This is verb. இப்ப சரி. சரி. ஜரீனா ஈட்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? இன்னும் சாப்பிடுங்க. ஈட் பண்ணுவாங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் சரி. அப்ப ஈட்ன்றது ஒரு verb தான். key 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 சாவி. இது ஒரு verb ஆ? இது ஒரு இல்ல verb ஆ இல்லையா? இல்ல கொஞ்சம் இருங்க. நீங்க இல்லன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். I will use my formula. நான் என்ன formula பாப்பேன். கொஞ்சம் இருங்க. ஜரீனா key key அப்படி சொன்னதுன்னு அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு விளங்காது. இந்த சென்டென்ஸ் சரியா? Wrong. அப்ப கீன்றது ஒரு verb இல்ல. Noun. Past. பெயர்ச்சி. Past. Pastன்றது verb ஆ? பாப்பமே. ஜரீனா past 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 past. என்ன செய்வான்? ஒண்ணுமே செய்ய மாட்டான். ஒண்ணும் செய்ய மாட்டான். இந்த சென்டென்ஸ் எப்படிலே? ஜரீனா கம் அது சரி. ஜரீனா ஈட் அது சரி. ஜரீனா சிட் அது சரி. ஜரீனா ஸ்லீப் அது சரி. ஜரீனா பாஸ் இது இல்ல. இந்த சென்டென்ஸ் வந்து செட் ஆவது இல்ல. அப்ப ஃபாஸ்ட்ன்றது ஒரு verb ஒன்று இல்ல. கிளியரா? கிளியராமா? இந்த கீயை பார்த்து நீங்க என்ன சொன்னீங்க? verb இல்லன்னு சொன்னீங்க. verb இல்லாட்டி இது என்னது? Noun. நவுன் நம்ப மாட்டேன். I have key. எனக்கிட்ட சாவி இருக்குது. இந்த சென்டென்ஸ் சரியா? எஸ் அப்படின்னா இது நவுன் தான். பாத்தீங்களா? அந்த சாவி வந்து verb இல்லன்றதையும் நீங்க கண்டுபிடிச்சீங்க. நவுன் தான்றதையும் கண்டுபிடிச்சீங்க. இப்ப நவுனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? எனக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். வேர்பை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா என்னது? ஒரு பேரை போட்டு அந்த வேர்டை போட்டு அவரால் அதை செய்ய இயலுமான்னு பார்க்கணும். அப்ப அது verb. ரெண்டும் அல்ஹம்துலில்லாஹ் கிளியரா? அடுத்தது நாங்க என்னத்தை பார்க்க போறோம்? அடுத்தது நாங்க என்னத்தை பார்க்க போறோம்? நவுன் பார்த்தோம், verb பார்த்தோம். அடுத்து என்னது? நெக்ஸ்ட் adjectives. AD JE CTIVE. நான் செட் பாக்ஸ்ல போடுறேன். AD JE AD JECTIVE. adjective. adjective உண்டா? நாம விசேஷண பத. பெயர் அடைமொழி. அடைமொழி. பெயர் உரிச்சொல். கிளியரா? இது என்னதுமா? பேர் அடைமொழி பேர் உரிச்சொல்னா என்னது? யாருக்கு தெரியும்? ஒரு டிஸ்கிரைப் பண்றேன் இல்ல மாடிஃபை பண்றேன். வெரி குட்மா குழந்தை. மாஷா அல்லாஹ். நல்ல புள்ள. ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றேன், மாடிஃபை பண்றதுக்கு தான் சொல்லுவாங்க adjective. வெரி குட். வேற என்னது?
வேற என்ன? ஒரு பெயர் சொல்லை வர்ணிக்கும் சொல். A word which describes a noun. නාමපදක්ව වර්ණනා කිරීමට භාවිතා කරන වචනයක්. நவுன்டா என்னன்னு நல்ல வேலை இப்ப உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி கஷ்டமாயிருக்கும். அந்த நவுனை வர்ணிக்கிறது. உதாரணத்துக்குமா, இது என்னது? இது என்னது? Phone. போன். இந்த போனை நான் எப்படி எப்படிலாம் வர்ணிக்கிறேன்னு பாருங்க. சின்ன போன், பெரிய போன், மெல்லிய போன், அழகான அழகான போன், அசிங்கமான போன், பசனான போன், பரவசமான போன், பக்குவமான போன், பச்சை நிற பயபக்தியான போன், பச்சை போன், பயப்படாத போன், பாவமான போன், பரிதாபமான போன். இப்படி இந்த போனை என்னென்ன வேர்ட்ஸ போட்டோ நல்ல போன், டிஸ்கிரைப் பண்ண நல்ல போன், ஓகே, கெட்ட போன், கெட்ட போன். இப்படி இந்த போனை என்னென்ன வேர்ட போட்டும் எனக்கு வர்ணிக்க இயலும். அப்போ ஒரு நவுனை வர்ணிக்கிறதா இருந்தா அது என்னது? அது என்னது? எஜெக்டிவ். நாம விசேஷண பத பெயர் அடைமொழி. ஒரு வேர்டை கண்டு அது எஜெக்டிவா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? டக்குன்னு ஒரு நவுனை போட்டு பாருங்க, செட் ஆகுதான்னு பாருங்க. இப்ப பியூட்டிஃபுல்ன்றதை பார்த்தோம், ஒரு வேர்டு நாம பார்த்தோம். அது நவுனா? அது எஜெக்டிவா? பியூட்டிஃபுல் வந்து எஜெக்டிவா இல்லையா? adjective. அழகான. நீ அப்படி சொன்னதுக்கு நான் நம்ப மாட்டேன். அந்த அழகான பியூட்டிஃபுல்ன்ற வேர்டுக்கு பிறகு ஏதாவது ஒரு வேர்டு போடுங்க. அழகான பூ, பியூட்டிஃபுல் போன், பியூட்டிஃபுல் கோம், பியூட்டிஃபுல் கீ. எந்த நவுனை போட்டாலும் அது டிஸ்கிரைப் பண்ணுதா இல்லையா? அந்த பியூட்டிஃபுல்ன்ற வேர்டுக்கு பக்கத்துல எந்த நவுனை போட்டாலும் அந்த நவுனை அந்த பியூட்டிஃபுல்ன்ற வேர்டு வந்து மோடிஃபை பண்ணுதா இல்லையா? அழகான ஓ, அப்படின்னா அது எஜெக்டிவ் தான். கிளியரா? பியூட்டிஃபுல், டார்க், ஸ்மார்ட், ஷார்ட், இப்படியாப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாமே என்னது? எஜெக்டிவ் தான். இப்ப இன்னைக்கு நாங்க நவுன், வெர்ப், எஜெக்டிவ் 3 விஷயம் பார்த்துக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்டா, உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று அனுப்புவேன், ஸ்டோரி ஒன்று அனுப்புவேன். அந்த ஸ்டோரியில இருக்கிற நவுன்ஸை வேறையா, வெர்ப்ஸை வேறையா, எஜெக்டிவ்ஸை வேறையா நீங்க நோட் புக்ல ஒரு டேபிள் போட்டு பிரிச்சு காட்டணும். எனக்கு நீங்க சென்ட் பண்ணணும். நான் அதை பார்த்து சொல்லுவேன், அது சரியா பிழையாது. இது நான் இப்போ உங்களுக்கு தர போற ஆக்டிவிட்டி. அதோட இப்ப நாங்க நவுன் பார்த்தோம், வெர்ப் பார்த்தோம், எஜெக்டிவ் பார்த்தோம். அட்வெர்ப்ஸ் பார்க்கல தானே? அட்வெர்ப்ஸ் இப்ப நீங்க தனியா தேட போறீங்க. எஜெக்டிவ்லயே நாங்க பார்த்தது வந்து கொஞ்சம் தாண்டா. எஜெக்டிவ்ல நிறைய இருக்குது. கம்பேரிட்டிவ் எஜெக்டிவ், சூப்பர்லேட்டிவ் எஜெக்டிவ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நாங்க பார்ப்போம், லேட்டா பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்க, தேடுங்க. இன்னைக்கு நாங்க நவுன், வெர்ப், எஜெக்டிவ் பார்த்தோம். அதுல வேற என்ன இருக்குன்னு சொல்லி தேடுங்க. ரெண்டாவது அட்வெர்ப்ஸை பத்தி சர்ச் பண்ணிட்டு வாங்க. எனக்கு வாய்ஸ் நோட்ல அனுப்புங்க, சார் நான் அட்வெர்ப்ல இதுதான் நினைக்கிறேன், சரியா? நான் அதை உங்களுக்கு கரெக்டா இல்லையான்னு சொல்லி சரியா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. ட்ரை பண்ணுவீங்களா? இப்ப இத நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஒர்க் போட்டு தரதுனால கிளாஸை கன்க்ளூட் பண்றேன். இப்ப நான் நிறைய விஷயம் ஒரே அட்டிக்கு எல்லாத்தையும் போட்டாலும் உங்களுக்கு அப்செட் ஆகும். அடுத்த ஹாஃப் அன் அவர் என்ன செய்வேன், நான் அந்த குரூப்ல போற அந்த பேராகிராஃப்ல இருக்கிற நவுன், வெர்ப், எஜெக்டிவ் நீங்க இப்ப பிரிச்சு போட போறீங்க. கேன் வி டூ தட்? அந்த ஆக்டிவிட்டி செய்வோமா?
ஓகே தென் தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னிட கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்துச்சு உங்களுக்கு? ஹாப்பியா? எஸ் சார். நிறைய லேர்ன் பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்டா இருந்து மட்டும் போதா, நாங்க அதை யூஸ் பண்ணணும். இப்ப யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் தார ஆக்டிவா நாங்க பார்ப்போம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சு அனுப்புறாங்கன்னு நான் பார்ப்போம். தென் தேங்க்யூ வெரி மச் மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ். கமிங் வென்ஸ்டே இந்த கிளாஸ்ல மறுபடியும் sir. இருக்கா நாங்க மீட் பண்ணுவோம். பாய், see you, குட் நைட், அஸ்ஸலாமு அலைக்கும், லவ் யூ ஆல். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.